அன்பு சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் இந்த வரவேற்கிறேன். இந்த நேரத்தில் என்னை பேச அழைத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய குடும்பம் நாற்பனார் பேர் நகராய் என்பது உங்களுக்கு தெரியும். தாயார் பேர் எபிலி நகராய். நாங்கள் 6 பிள்ளைகள். மூத்தவர் நிபின் ஜோகுமார், 2வது நான் மனோவா சந்திரகுமார், 3வது என்னுடைய தம்பி ஜோசப் சுரேஷ்குமார், 4வது என்னுடைய 4வது சகோதரன் டேனியல் பாரத்குமார், ஜேம்ஸ் பிரேம்குமார், என்னுடைய கடைசி தம்பி ஜேசன் வசந்த்குமார். நாங்கள் 6 பேர். நாங்கள் சிறுவயது முதலே நாங்கள் தேவபக்தியுடன் வளர்க்கப்பட்டோம். என்னுடைய அண்ணன், நான், என்னுடைய தம்பி 3 பேரும் கொழும்பிலிருந்து படித்தோம். ஏன்னா எங்கள் பெரியம்மா வீடு அங்கே இருந்தது. எங்கள் அப்பா எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணாங்க. எஸ்டேட்டில் ஃப்ளாட்டாக இருந்தாங்க. அதனால் எங்களுடைய 4வது தம்பியும் 5வது தம்பியும் ஸ்கூலுக்கு போக முடியாத ஒரு நிலைமை. எங்கள் அம்மா தான் எங்கள் 2 பேருக்கும் பிளாஸ்டிக்கில் இருந்தாங்க 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். அந்த மாதிரி வசந்த் 5வது 6வது இங்கே இந்தியாவில் தான் பண்ணோம். அப்போ எங்கள் அப்பாவுக்கு இவங்களை படிக்க வைக்க முடியலையேன்னு ஒரு கஷ்டம். நாங்கள் 3 பேர் பெரியம்மா வீட்டில் இருந்து படிச்சுட்டு வந்தோம். அப்போது ஒரு நிலமை வந்தபோது எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க, நாங்கள் இந்தியாவுக்கு போகலாம் அப்படின்னு. நாங்கள் எல்லோரும் எங்கள் அப்பா இந்தியாவுக்கு போகிறதுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. ப்ரிப்ரேஷன் பண்ணி நாங்கள் 1965 இந்தியா சேர்ந்தோம். இந்தியா சேர்ந்ததுக்கு முன்னால் என்ன இருந்தாங்க, ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. 48 இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்கா போனவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. 48க்கு அப்புறம் வந்தவங்களுக்கு வந்துடணும் திரும்ப. அப்போ எங்கள் அப்பா 48 தான் போகிறதுனால அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஒன்று ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஷிப் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா இங்கே இருந்துச்சு. அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, இல்லை நான் இந்தியாவுக்கு திரும்ப போகிறேன். அதுக்கு ஒரு கண்டிஷன் என்னென்னா, ஒரு இந்தியாவில் ஒரு வேலை கிடைக்கணும். இந்தியாவில் ஒரு வேலை கிடைக்கணும்னா அதுக்காக எங்கள் அப்பா ட்ரை பண்ணாங்க. இங்கே மேயர்னு ஒருத்தர் ஒரு பாஸ்டர் இருக்கு. அப்போ அவர் மூலமாக ட்ரை பண்ணும்போது அவர் ஒரு லெட்டர் கொடுத்தாரு. என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் இருக்குது, வாணியம்பாடின்னு இடத்துல ஒரு ப்ரெஸ் இருக்குது, அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னு சொல்லி லெட்டர். அது இட் இஸ் ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் கம்மிங் டு இந்தியா. அதை எங்கள் அப்பாவுக்கு தெரியல அந்த நேரத்தில். உண்மைன்னு நினச்சிட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பி வந்துட்டோங்க. வந்தாக்கா வாணியம்பாடியில் போய் ஒரு 8 மாதம் இருக்கணும். எங்கள் அப்பா அங்கே போய் பார்த்தாக்கா அவர் சொல்லிட்டாரு, இல்லை நாங்கள் உங்களுடைய இங்கே இந்தியாவுக்கு வரதுக்காக தான் நாங்கள் இந்த லெட்டர் கொடுத்தோம், இது ஒரு வேகன்சி கிடையாது. அப்புறம் 8 மாதம் அங்கே இருந்து அந்த ஒரு சின்னதாக ஒரு வேலை கொடுத்தாங்க. ஒரு வேலை அது செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் வாணியம்பாடியில் இருக்கும்போது இங்கே மெட்ராஸ் அப்பாவுக்கு கிறிஸ்டின் அசிஸ்டன்ட் கம்யூனிகேஷன் சர்வீஸ்னு ஒரு இடத்துல ஒரு ஜாப் கிடைச்சிது. அக்கௌண்டண்ட்டாக ஜாயின் பண்ணாங்க. அப்புறம் நாங்கள் வாணியம்பாடியில் இருக்கும்போது எங்கள் அண்ணன் கண்காடி ஹைஸ்கூல் ஆம்பூர் அங்கே 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ணாங்க. அங்கே ஒரு வருஷம் அங்கே படிச்சுட்டு இருந்தாங்க. அங்கே எங்கே போனாலும் எங்கள் அண்ணனுக்கு ஒரு பழக்கம், எல்லாத்துக்கூடையும் நல்லா பழகுவாங்க, எல்லாரையும் அரவணைக்கு போவாங்க. ஒரு நல்ல குணம் என்னென்னா, அவங்ககிட்ட எல்லாரையும் அரவணைக்கு போகணும், எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ கூட ஸ்மைல்ஸ் மாமான்னு ஒரு எங்களுடைய ரிலேட்டிவ் அங்கே வாணியம்பாடியில் இருக்கிறாங்க. அவங்களோட பிள்ளைங்க எங்கள்கிட்ட அட்டாச், ரொம்ப அட்டாச்சு. அவர் இப்போ கூட சொல்லுவார், நெவினா அவ்வளோ ஃபேமஸ், ஸ்கூல்லையும் ஃபேமஸ், எல்லாம் அந்த மாதிரி ஒரு நல்ல பேர் எடுக்கிறது அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு குணமாக இருந்தது. அந்த 8 மாதம் முடிஞ்சோடனே நாங்கள் எல்லாருமே மெட்ராஸ் வந்துட்டோம். மெட்ராஸ் வந்த பிறகு அண்ணனுக்கு நாங்கள் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம். தம்பிமார் 2 பேரும் ப்ரைவேட் ஸ்கூலில் படித்தாங்க. அண்ணன் கிரிக்கெட்னா ரொம்ப இஷ்டம், உயிர். கிரிக்கெட்னா உயிர். எங்கே கிரிக்கெட் இருந்தாலும் அந்த அண்ணனை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல போல் பண்ணுவோம். நாங்களாம் நல்லா ஏமாற்றுவோம். இதெல்லாம் அவனை போல் பண்ண சொல்லிட்டு நல்லா விளையாண்டுட்டு அப்புறமா ஓடிடுவோம். எங்களை தோற்றுனோம். அந்த மாதிரி வெரி ஃப்ரெண்ட்லி நாங்கள்லாம். அது என்ன இருக்குன்னா, நானும் தம்பியும் அண்ணனும் 3 பேரும் கொழும்பில் படிச்சுட்டு இருக்கும்போது அண்ணனும் தம்பியும் எனக்கு ரொம்ப சேஃப். நான் ரொம்ப பயங்கர குறும்பு. இவங்க படிக்கிறது இல்லை அப்படிலாம் எனக்கு. அப்போது என் தம்பி ஒரு தடவை டியூஷன் அனுப்பியிருந்தாங்க. என்னையும் தம்பி தான் டியூஷன் இருந்தது.
ஒரு சும்மா எல்லாம் கமர்ஷியல் சொல்கிறேன். நான் அனுப்பிட்டு போது நான் ஹோம் ஒர்க் செஞ்சுட்டு போகிறேன். அப்போ என் தம்பி முன்னால் அனுப்பிட்டாங்க, நீ போ வீட்டுக்கு போய் சொல்லு, அண்ணன் வந்து ஹோம் ஒர்க் செய்யாதனால அவனை உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லு. ஆனால் என் தம்பி என்ன பண்ணான்னா, நடுவில் ஒரு கடை இருக்கு, அங்கே உட்காந்துருக்கான் எனக்காக. ஏன்னா என்ன சேஃப் கார்ட் பண்ணணுன்றதுக்காக. நான் வீட்டுக்கு போனால் எனக்கு அடி வரும், அதனால என் தம்பி அங்கே உட்காந்துருந்தேன். அது மாதிரி எங்கள் அண்ணனும் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சேஃப் கார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப அன்பான அண்ணன். எனக்கு காலேஜில் படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபீஸ் கட்டினது கூட எங்கள் அண்ணன். அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ணன் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வச்சுட்டு போயிருக்காரு. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இந்த இந்தியாவில் இருக்க வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எப்படின்னா அவர் வந்து கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணாங்க, கவர்மெண்ட் ஜாபுக்கு கிடைக்கல சரியா. ஆடிட் அக்கௌண்ட்ஸில் வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு மதுரை கோர்ட்ஸில் அவருக்கு ஒரு வேலை கிடைச்சிது. 16 வருஷம் அதில் ஒர்க் பண்ணாங்க. திடீர்னு அவர் ஆழ்வான கொச்சினில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அப்போ நான் கொச்சினில் இருக்கேன், நான்சேரில் கம்பெனியில் ஒர்க் பண்ணனால நாங்கள் அப்போ கொச்சினில் இருந்தேன். என்ன எங்கள் வீட்டில் தான் தங்கியிருந்தாங்க. தெரிஞ்சுக்குன்னு ஒரு நாள் ஒரு 6 மாதம் இருந்திருப்பாங்க, நீ பெங்களூர் வான்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் கொடுத்துருந்தாங்க. ஏன்னு கேட்டாக்கா அங்கே பாலிட்டிக்ஸ் ஆளுவில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து பைசா இல்லாத எடுத்துட்டு அவன் வந்து ரொட்டேஷன் பண்ணியிருக்கான். அது எங்கள் அண்ணன் ஹையர் ஆஃபீஸர் அத்தாரிட்டிஸ்க்கு கொண்டு போனதுனால அவங்க மேலே ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுட்டு அவனை வந்து பெங்களூருக்கு வர சொன்னாங்க. பெங்களூருக்கு கொண்டு போன பிறகு நீ ரிசைன் பண்ணு, இல்லைன்னு போனால் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு சார்ஜ் ஷீட் பண்ணி உன்னை வந்து வேலை வந்து எடுத்துருவோம் அப்படின்னு ஒரு சார்ஜ் ஷீட் பண்ணி அதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா சொன்னதுனால எங்கள் என்ன பண்ணாங்க, ரிசைன் பண்ணிட்டாங்க. ரிசைன் பண்ணிட்டு எங்கள் டேர்மினல் பெனிஃபிட் அப்ளை வரட்டு வந்துட்டு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு 4-5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அண்ணியும் அண்ணன் எல்லாம் பிள்ளைங்க 2 ஆம்பளை பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்தில் தான் எங்கள் அண்ணனுக்கு ஓப்பனிங் கிடைச்சிது. ஏன்னா இந்த 16 வருஷம் மதுரா கோர்ஸில் ஒர்க் பண்ணதுனால இவர் வெரி தரோ வித் த்ரெட் வந்து அவருக்கு அது 100 பார்த்தா இதுக்குன்னு சொல்ல அவ்வளோ ஒரு எக்ஸ்பர்ட். அப்போ got an opportunity to write the examination to go to Australia, migrate பண்ணுறதுக்கு. அப்போது ஃபர்ஸ்டில் அண்ணன் 2வது பையன் 3 பேரும் ஆஸ்திரேலியா போயிட்டாங்க. 2வது பையன் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் எழுதி அவனும் லைலா காலேஜில் படிச்சுட்டு ஒரு ட்ரேட் டிகிரி எடுத்துட்டு he was also able to go to Australia. அப்படி போய் அவங்க ஆஸ்திரேலியா செட்டில் ஆனாங்க. செட்டில் ஆகி நான் சொன்னேன் ஏற்கனவே கிரிக்கெட்னா ரொம்ப உயிர். அங்கே நிறைய அம்பையரிங்லாம் பண்ணி அவருக்கு he was getting some income out of it. ஆமாம், கவுண்டி மேட்சஸ்லாம் கம்பேரிங் பண்ணால் $120 ஏதோ சம்திங் யூஸிங் இட். அந்த மாதிரி was earning. அது மாதிரி இந்த ஆயில், குக்கிங் ஆயில் அதோடைய டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்குது. அது யார் ஆர்டர் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்த மாதிரி அதில் ஒரு earning. பிள்ளைங்களாம் அந்த நேரத்தில் தலையடிச்சிட்டாங்க. நல்லா சந்தோஷமாக குடும்பம் நல்லா தலைச்சு வளர்ந்தாங்க. ஆபிரகாம வந்து ஊர் தெரியாத இடத்துக்கு கடவுள் அழைச்சது போல எங்கள் அண்ணனை வந்து ஆஸ்திரேலியா கொண்டு போனாங்க. ஆஸ்திரேலியா கொண்டு போய் அங்கே போய் ஃப்ளரிஷ் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நாங்கள் 27ஆம் தேதி ஜூலை எங்களால் மறக்க முடியாத ஒரு நாள் ஆகிப்போச்சு. ஏன்னா எங்கள் அப்பா இறங்கினாலும் அன்றைக்கி தான் போவோம். அதே நாள் சேம் நாள், அதே எங்கள் அண்ணனும் அதே நாள் 27ஆம் தேதி காலையில் தம்பியும் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி அண்ணன் கடவுளுக்கு நம்பவே முடியுது. என்ன சேர்ந்து கடவுளுக்கு விடும்போது நம்ம போய் தான் அண்ணா ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வச்சு எங்களுக்கு காட்டிட்டு போயிருக்காங்க. நம்ம எல்லாரும் குடும்பமாக ஒற்றுமையாக இருக்கணும். அது ஒன்று தான் நம்ம வந்து எல்லாத்துட்டையும் கேட்குறது. எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கும். சின்ன சின்ன சச்சரவுகள் சண்டைகள் வரத்தான் செய்யும், எல்லாருக்கும் வரும், எல்லா குடும்பத்திலும் இருக்கும். ஆனால் அதை நம்ம ஓலுக்கு பண்ணி எல்லாருமே சந்தோஷமாக சமாதானமாக எல்லாரும் வாழணும்னு எல்லாரோடையும் கேட்குறோம். சந்தோஷம்.